வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியாவின் லட்சியங்கள் இனி அதன் எல்லைகளுக்குள் அடங்கியிருக்காது. நெதர்லாந்து நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. தமிழ்நாட்டில் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு. தமிழக பொறுப்பு ஆளுநர் ஒப்புதல். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கிடைத்ததும் டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் கமலஹாசன் சந்திப்பு. மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதிகளுக்கு ரூபாய் 30,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவின் லட்சியங்கள் இனி அதன் எல்லைகளுக்குள் அடங்கி இருக்காது என்று நெதர்லாந்து நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக நெதர்லாந்து நாட்டிற்கு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு அந்நாட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றை போற்றும் வகையில் இளம் கலைஞர்கள் சார்பில் நடைபெற்ற நடனம், இசை கச்சேரி உள்ளிட்டவற்றை பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகளித்தார். அதன் பின்னர் நெதர்லாந்து நாட்டின் தி ஹேக் நகரில் இந்திய வம்சாவளியினர் திரளாக கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது இந்தியா பெரிய கனவுகளை காண்கிறது. இந்திய இளைஞர்கள் வானத்தை எட்ட விரும்புகிறார்கள். இன்று இந்தியா எங்களுக்கு மாற்றம் மட்டும் போதாது, சிறந்தது வேண்டும், அதிவேகமானது வேண்டும் என்று சொல்கிறது என்றும், இந்தியர்களிடம் எல்லையற்ற லட்சியங்கள் இருப்பதால் அவர்களின் முயற்சிகளும் எல்லையற்றதாக மாறி வருகின்றன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவின் லட்சியங்கள் இனி அதன் எல்லைகளுக்குள் அடங்கி இருக்காது எனவும், ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தவும், உலகளாவிய உற்பத்தி மையமாக திகழவும், பசுமை ஆற்றலில் முன்னணி நாடாக உருவெடுக்கவும், உலகின் வளர்ச்சி இயந்திரமாக திகழவும் இந்தியா விரும்புகிறது எனவும், லட்சியங்களை நோக்கிய இந்தியாவின் பயணம் அதன் ஜனநாயகத்தையும் வலுப்படுத்துகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்து ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் பொது நிர்வாகம், ஆட்சிப்பணி, காவல் பணி, உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், மகளிர் நலன், இளைஞர் நலன், சிறார் நலன், முதியோர் மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் ஆகிய துறைகளை நிர்வகிக்கிறார். அமைச்சர் ஆனந்தருக்கு ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வளத்துறை ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத் துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் அருண்ராஜுக்கு நலவாழ்வு, மருத்துவ கல்வி, குடும்ப நலத்துறை ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் வெங்கடரமணனுக்கு உணவு, பொது வளங்கள், நுகர்வோர் பாதுகாப்பு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் நிர்மல்குமாருக்கு மின்சாரம், சட்டத்துறை ஆகியன ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி விளம்பரத்துறை ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பிரபுவிற்கு கனிம வளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் கீர்த்தனாவுக்கு தொழில்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கிடைத்ததும் முதலமைச்சர் விஜய் டெல்லி செல்ல உள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி திரும்பியதும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமரை சந்திப்பதற்கு நாள் மற்றும் நேரம் ஒதுக்கப்பட்டு முதலமைச்சர் அலுவலகத்திற்கு தெரிவிக்கப்படும் என பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கிடைத்ததும் முதலமைச்சர் விஜய் டெல்லி செல்ல உள்ளார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்திற்கு மத்திய அரசு விடுவிக்காமல் உள்ள ஜிஎஸ்டி, முழு நிலுவைத் தொகை, வெள்ள நிவாரண நிதியை முழுமையாக விடுவித்தல், கல்வி திட்ட நிதி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களிடம் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டம், நெடுஞ்சாலை மற்றும் துறைமுக திட்டங்களின் விரிவாக்கம் உள்ளிட்ட முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மத்திய அரசின் ஒப்புதல்களை விரைவுபடுத்த வேண்டும் என்பதனையும், இலங்கை தமிழர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல், தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை மேற்கொள்ளும் கைது நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் மத்திய அரசிடம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்த போது அவர் காட்டிய பண்பும் அன்பும் நெகிழ்ச்சி அளித்ததாக கமலஹாசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் கடந்த 10ஆம் தேதி பதவியேற்றார். தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் விஜய்க்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதையடுத்து முக்கியமான 3 கோப்புகளில் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டார்.
இதனைத் தொடர்ந்து மு.க.ஸ்டாலின், அன்புமணி ராமதாஸ், வைகோ, திருமாவளவன், சீமான் போன்ற முக்கிய அரசியல் தலைவர்களை அவர்களது இல்லத்திற்கே நேரில் சென்று விஜய் வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து தனது பணிகளையும் கவனித்து வருகிறார். இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கமலஹாசன் முதலமைச்சர் விஜயை சந்தித்துள்ளார். சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் இல்லத்திற்கு சென்று முதலமைச்சர் விஜயை கமலஹாசன் சந்தித்துள்ளார். இருவரும் 30 நிமிடங்கள் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பு குறித்து கமலஹாசன் தனது எக்ஸலத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்களை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அப்போது தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பல கனவுகளை உற்சாகத்துடன் பகிர்ந்து கொண்டார் என்றும், சந்திப்பின் போது அவர் காட்டிய பண்பும் அன்பும் நெகிழ்ச்சி அளித்துள்ளது என்றும் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். 3வது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதிகளுக்கு ரூபாய் 30,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் மக்கள் தொகை சரிவடைந்து வருகிறது. குறிப்பாக குறைந்து வரும் பிறப்பு விகிதம் மாநில அரசிற்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனை சரி செய்ய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஆந்திராவில் 3வது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதிகளுக்கு ரூபாய் 30,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேசினார். அப்போது ஒரு காலத்தில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை நான் ஆதரித்திருந்தாலும் தற்போது பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க சமூகம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும், நான் ஒரு புதிய முடிவை எடுத்துள்ளேன். 3வது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதிகளுக்கு ரூபாய் 30,000ம், 4வது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதிகளுக்கு ரூபாய் 40,000ம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்றும், இது சரியான முடிவு என்று நான் நினைக்கிறேன். வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்றும் இளம் தொழிலாளர்களின் பற்றாக்குறையை தவிர்ப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தி திராவிட கழகத்தின் தலைவர் கி. வீரமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்தியா முழுவதும் நீட் தேர்வை முற்றாக ஒழிக்க வலியுறுத்தி திராவிடர் கழகம் சார்பாக மாநிலம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் மாபெரும் கண்டன மக்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே திராவிட கழகத்தின் தலைவர் கி. வீரமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன், வி.சி.க. தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் கூட்டணி கட்சிகளாக மதிமுக, சிபிஐ, சிபிஎம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணி பேசினார். அப்போது உயர் சாதிக்கார மக்கள் மட்டுமே மருத்துவ படிப்பு பயிலுவதற்காக கொண்டுவரப்பட்டதுதான் நீட் தேர்வு என்றும், இதனால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்று கி. வீரமணி தெரிவித்தார். இவரை தொடர்ந்து வி.சி.க. தலைவர் தொல் திருமாவளவன் பேசினார். அப்போது நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிரானது, மாணவ செல்வங்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் எதிரானது என்றும், இதனை முழுவதும் கைவிட வேண்டும் என்பதுதான் நம் முதன்மையான கோரிக்கை என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் பள்ளி வாகனங்கள் மற்றும் கல்லூரி பேருந்துகளை வருவாய் கோட்டாட்சியர் பாலாஜி, ஸ்ரீபெரும்புதூர் போக்குவரத்து அலுவலர் விஜயகுமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர். தமிழகத்தில் ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகம் சார்பில் ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் பள்ளி வாகனங்கள், கல்லூரி வாகனங்கள் ஆய்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் வருவாய் கோட்டாட்சியர் பாலாஜி, ஸ்ரீபெரும்புதூர் போக்குவரத்து அலுவலர் விஜயகுமார், ஸ்ரீபெரும்புதூர் துணை கண்காணிப்பாளர் ஜி. கீர்த்திவாசன், மோட்டார் வாகன ஆய்வாளர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டு தனியார் பள்ளி, கல்லூரி வாகனங்களை ஆய்வு செய்தனர். ஆய்வை தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாகனங்களை அதிவேகமாக ஓட்டுதலும், மது அருந்திவிட்டு ஓட்டுவதாலும் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என்றும், இதுபோன்ற குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன் தெரிவித்தார். ஆய்வின் போது அரசு அதிகாரிகள், தனியார் பள்ளி, கல்லூரி பேருந்து ஓட்டுநர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவையில் 14 சிறுவர் சிறுமிகள் பல்வேறு யோகாசனங்களை செய்து உலக சாதனை படைத்தனர். கோவை சரவணம்பட்டியில் அமைந்துள்ள விருட்சம் யோகாலயா வளாகத்தில் யோகா மூலம் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 5 வயது முதல் 14 வயது வரையிலான சிறுவர் சிறுமிகள் 2 குழுக்களாக பங்கேற்றனர். யோகா நிகழ்ச்சியில் 3 பேர் கர்ப்பாசனம், புஜங்காசனம், மச்சாசனம் ஆகிய 3 ஆசனங்களை தொடர்ந்து அரை மணி நேரம் செய்தனர்.
இதேபோன்று 11 பேர் கொண்ட மற்றொரு மாணவர் குழுவினர் முருதாசனம், திம்பாசனம், சக்கராசனம், ட்விஸ்ட், சிவலிங்காசனம், ஏகபாதா சிரகாசனம், பூர்ணா சலபாசனம், பூர்ணா புஜங்காசனம் உள்ளிட்ட சிரமமான யோகாசனங்களை ஒரு நிமிடத்தில் வேகமாக பலமுறை செய்து பார்வையாளர்களை அசத்தினர். நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், யோகா பயிற்சியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மாணவர்களின் சாதனை நிகழ்வை கண்டு கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர். யோகா சாதனை நிகழ்வை கண்காணித்த உலக சாதனை அமைப்புகளின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகள் யோகா சாதனையாளர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர். யோகா மூலம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு இளம் தலைமுறையினரிடம் ஒழுக்கம், ஒருமைப்பாடு மற்றும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் நோக்கத்துடன் யோகா உலக சாதனை முயற்சி நடத்தப்பட்டதாக யோகா சாதனையாளர்களும் விருக்ஷயம் யோகாலயா நிறுவனர்களான ரூபிகா, பவ்யஸ்ரீ ஆகியோர் தெரிவித்தனர். என் பேர் பவ்யஸ்ரீ. நான் இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் மெடலிஸ்ட். நான் இப்போ யோகா கிளாஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன், விருக்ஷம் யோகாலயா. ஸோ நான் வேர்ல்டு ரெக்கார்ட் ஒரு 5 கின்னஸ் பண்ணியிருக்கேன், 7 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை முன்னிட்டு நான் என் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்தேன். இப்போ அதில் 14 பேர் வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டம் பண்ணியிருக்காங்க, யோகா வேர்ல்டு ரெக்கார்ட். அதில் 3 பேர் லாங்கஸ்ட் டைம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 1/2 an hour மேலே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஒரே ஆசனத்தை. மீதி 11 பேர் ஒரே நிமிஷத்துல ரிப்பீட்டடா அந்த ஆசனாஸ் பண்ணிக்கிட்டே இருந்து பண்ணியிருக்காங்க, கவுண்டிங்ஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க 14 பேருமே வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதிமுக பிரமுகரின் மனைவி நான்சி என்பவர் குடியாத்தம் பகுதியில் தங்க நகைகளை விற்றுவிட்டு ரூபாய் 1.5 கோடியுடன் காரில் வந்தபோது பொய்கை அருகே மர்ம நபர்கள் காரை நிறுத்தி துப்பாக்கி முனையில் பணத்தையும் 40 சவரன் தங்க நகைகளையும் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாமன்ற உறுப்பினரும் அதிமுகவை சேர்ந்தவருமான ஓரிகே பிரேம்குமாரின் மனைவி நான்சி என்பவர் காரில் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு அதனை விற்பனை செய்வதற்காக வேலூருக்கு சென்று இடைத்தரகர் மூலம் குடியாத்தம் பகுதியில் உள்ள நகை கடைக்காரரிடம் தங்க நகைகளை விற்றுவிட்டு ரூபாய் 1.5 கோடி பணத்தை காரில் எடுத்து வந்தார். பொய்கை அருகே கார் வந்தபோது 2 இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் காரை வழிமடக்கி துப்பாக்கியை காட்டி மிரட்டி காரில் வைத்திருந்த 1.5 கோடி ரொக்க பணத்தையும் நான்சி அணிந்திருந்த 40 சவரன் தங்க நகைகளையும் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து விருஞ்சிபுரம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட நான்சி புகார் அளிக்க சென்றபோது காவல்துறையினர் புகாரை வாங்க மறுத்ததுடன் தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளனர். இதனால் மனம் வெறுத்து பணத்தையும் நகையையும் பறிகொடுத்த நான்சி அவசர உதவி எண் 100க்கு தொலைபேசி மூலமாக புகார் அளித்துவிட்டு உயிர் தப்பினால் போதும் என கருதி காஞ்சிபுரம் சென்றார். இதனை அறிந்த செய்தியாளர்கள் விருஞ்சிபுரம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் துப்பாக்கி முனையில் கொள்ளை நடந்ததை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்தனர். ஆனால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இது பொய்யான தகவல் என செய்தி குறிப்பையும் வெளியிட்டார். தற்போது அது உண்மை என நிரூபிக்கப்பட்டுள்ளதால் காவல்துறையினர் புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடந்த பின்னரும் பொய்கை காவல் நிலையம் அருகே காரை வழிமறித்து துப்பாக்கி முனையில் மிரட்டி 1.5 கோடி பணத்தையும் நான்சி என்பவர் அணிந்திருந்த 40 சவரன் தங்க நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்றும் புகார் அளிக்க சென்றபோது விருஞ்சிபுரம் காவல்துறையினர் மரியாதை குறைவாக நடத்தினார்கள் என்றும் கொள்ளை குற்றவாளிகளுக்கு காவல்துறை துணை போகிறது எனவும் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை, அதே நிலைதான் தொடர்கிறது என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நடிகர் முத்துக்காளையின் மனைவிக்கு உயர் சிகிச்சை அளிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். திரைப்பட நடிகர் முத்துக்காளை தனது மனைவியின் உயிரை காப்பாற்ற உதவ வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிற்கு கோரிக்கை வைத்திருந்தார். இதையடுத்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை முத்துக்காளையுடன் தொலைபேசியில் பேச வைத்தார். மருத்துவமனைக்கு அமைச்சர் ராஜ்மோகனை நேரடியாக அனுப்பி நலம் விசாரித்ததுடன் உயர் சிகிச்சை அளிக்கவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுரையில் நடைபெற்ற தாவேக்கு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் மற்றும் தாவேக்கு நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு கட்சியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் மக்களுக்கான திட்டங்கள் எந்தவித தடையுமின்றி 100% நேர்மையான முறையில் சென்றடைய வேண்டும், கட்சியின் ஒவ்வொரு நிர்வாகியும் தினமும் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும்,
திருப்பரங்குன்றம் தொகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடைகளையும் தேவையில்லாத டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு மாவட்ட ஆட்சியரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கோவையில் 2 நாட்கள் நடைபெற்ற தேசிய அளவிலான தொழில்நுட்ப மாநாட்டில் வேகமாக மாறிவரும் இந்திய தொழில் மற்றும் நிதி சூழலில் தொழில்முறை அறிவு மேம்பாட்டின் அவசியம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கோவையில் மே 15, 16 ஆகிய தேதிகளில் நடைபெறும் தேசிய அளவிலான தொழில்நுட்ப மாநாட்டில் தென்னிந்தியா முழுவதிலும் இருந்து 70க்கும் மேற்பட்ட பட்டய கணக்காளர்களும் 50க்கும் மேற்பட்ட பெருநிறுவனங்களும் பங்கேற்றுள்ளனர். மேலும் தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள், வரி ஆலோசகர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மாநாட்டின் துவக்க விழாவில் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கத்தின் கோவை கிளை முன்னாள் தலைவர் ராமசாமி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது நிதி மேலாண்மை, வரி நிர்வாகம், நிறுவன ஆளுமை மற்றும் தொழில்முறை ஒழுக்கம் ஆகிய துறைகளில் தொடர்ச்சியான அறிவு மேம்பாடு தற்போதைய சூழலில் மிகவும் அவசியம் என குறிப்பிட்டார். 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் மெர்ச்சன்ட் பேங்கிங், ஜிஎஸ்டி வழக்குகள் மற்றும் இவேகள் நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து தேசிய அளவிலான நிபுணர்கள் உரையாற்றிட வருகின்றனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாம்பே பட்டய கணக்காளர்கள் சங்க தலைவர் ஜூபின் பில்லிமோரியா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவை நகரம் உற்பத்தி, பொறியியல், ஜவுளி மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் அதிவேக வளர்ச்சி கண்டு வருவதாக பாராட்டினார். மேலும் பல குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தற்போது ஐபிஓ மற்றும் முறையான நிதி திட்டமிடலை நோக்கி நகர்வதாக தெரிவித்துள்ளார். அவங்க அவங்களோட வேல்யூ பப்ளிக் இஷ்யூ போய் அதை லிஸ்ட் பண்ணும்போது தான் அந்த அவங்களுக்கான கம்பெனிக்கான வேல்யூ. கோயம்புத்தூர்ல கம்பெனிகள் கம்மி, ஆனா லிஸ்ட் பண்றதுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்கு. அப்பதான் இன்னும் தொழில் அபிவிருத்தி பண்ண முடியும், நம்ம மேன்மைப்படுத்த முடியும். வேற கம்பெனி எல்லாம் நம்ம வேற இடத்துல துவங்குறதுக்கோ இதுக்கெல்லாம் முதலீடு ரொம்ப முக்கியம். இந்த முதலீட்டை நம்ம பேங்க்ல இருந்து பாரோயிங்காவோ ஏதோ கொண்டு வந்தா பத்தாது. அதனால பப்ளிக் இஷ்யூ போய் அந்த வேல்யூவை டிஸ்கவர் பண்ணணும்னு சொல்லுவேன். அதை பண்ணா இன்னும் நிறைய எக்ஸ்பான்ஷன் தொழில் அபிவிருத்தி பண்ணலாங்கிறது ஒரு பெரிய தற்போதைய நவீன தொழில்நுட்பத்திற்கேற்ப ரத்தினம் குழும கல்வி நிறுவனங்கள் புதிய பாடத்திட்டங்களை உருவாக்க இருப்பதாக கோவையில் நடைபெற்ற ரத்தினம் குளோபல் பல்கலைக்கழகத்தின் துவக்க விழாவில் மதன் செந்தில் தெரிவித்துள்ளார். கோவை ரத்தினம் குழும கல்வி நிறுவனங்கள் ரத்தினம் குளோபல் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் செயல்பட உள்ளது. இந்நிலையில் இதற்கான துவக்க விழா ரத்தினம் கிராண்ட் ஹால் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் கோப்ருகல் டெக்னாலஜிஸ் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான குமார் வேம்பு உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கல்வியாளர்கள், பல்வேறு தொழில் முனைவு துறைகளைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக மதன் செந்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ரத்தினம் கல்வி நிறுவனங்கள் நீண்ட வருடங்களாக கல்வித்துறையில் சேவையாற்றி வருவதாகவும் தற்போதைய நவீன தொழில்நுட்பத்திற்கேற்ப புதிய பாடத்திட்டங்களை உருவாக்க இருப்பதாகவும் எதிர்கால தலைமுறைகளுக்கான புதுமையான கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்தில் இந்த பல்கலைக்கழகம் செயல்படும் எனவும் மதன் செந்தில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பின் போது ரத்தினம் கல்வி குழுமங்களின் சிஇஓ மாணிக்கம், சிபிஓ நாகராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். ஏஐ டெக்னாலஜிங்கிறது ஒரு கிராஸ் டிபார்ட்மெண்டல் கோருங்க. அதாவது இன்னைக்கு ஏஐ மெக்கானிக்கல் டிசைனில் இருக்கு, இன்னைக்கு எலக்ட்ரானிக் டிசைனில் இருக்கு, சிப் டிசைனில் இருக்கு, வெப்சைட் டிசைனில் இருக்கு, எஸ்யூவை தானா பண்ணுது. ஏஐங்கிறது எல்லா ஏரியாலும் இம்பாக்ட் ஆகும். எப்படி கம்ப்யூட்டர் வந்தப்போ என்ன நடந்துச்சு? கம்ப்யூட்டர் இன்னைக்கு தனி ஃபீல்டு மட்டும் இல்லையே, அது ஒன்று. ஆனால் கம்ப்யூட்டர் காமர்ஸையும் இம்பேக்ட் பண்ணுது, எல்லாத்தையும் இம்பேக்ட் பண்ணுது, ரைட்? அதே மாதிரி ஏஐயும் எல்லாத்தையும் இம்பேக்ட் பண்ணும். அதில் ஏஐ மட்டும் தனியாக படிக்கிறவங்க அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி கம்ப்யூட்டருக்கு, ஆனால் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி பண்ணுறவங்கிற மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி. விழுப்புரம் அதிமுக அலுவலகத்தில் புதியதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பசுபதி தரப்பினர் உள்ளே செல்ல சி.வி. சண்முகம் தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் சி.வி. சண்முகம் தரப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுகவில் வெற்றி பெற்ற சி.வி. சண்முகம் தமிழக சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேக்காவிற்கு ஆதரவு தெரிவித்ததால் சி.வி. சண்முகத்தை விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விழுப்புரம் மாவட்ட புதிய செயலாளராக பசுபதி என்பவரை நியமித்தார். இந்நிலையில் பசுபதி தரப்பினர் அதிமுக அலுவலகத்திற்குள் செல்ல பாதுகாப்பு அளிக்கவும்
அதிமுக அலுவலக சாவியை பெற்று தர வேண்டும் எனவும் விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பசுபதி தரப்பினர் மனு அளித்திருந்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்படும் நிலை உள்ளதால் அதிமுக அலுவலக கேட்டிற்கு காவல்துறையினர் பூட்டு போட்டுவிட்டு வஞ்சரா வாகனத்துடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அதிமுக அலுவலகத்திற்கு சி.வி. சண்முகம் தரப்பு மாணவரணியை சார்ந்த சக்திவேல் தரப்பினர் அதிமுக அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் சென்று அதிமுக அலுவலகத்திற்கு ஏன் மாற்று பூட்டினை போட்டுள்ளீர்கள் என காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்ததால் சி.வி. சண்முகம் தரப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து அதிமுக அலுவலகம் முன்பு பேரிகார்டுகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பெங்களூர் மாநகராட்சி நகர திட்டமிடல் துறையில் நடந்துள்ள 40,000 கோடி ரூபாய் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் சித்தராமையாவிடம் பாஜகவின் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். பெங்களூர் மாநகராட்சி நகர திட்டமிடல் துறையில் பணியாற்றுவதற்கு அரசின் வெவ்வேறு துறைகளிலும் இருந்து வருவதற்கு அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இதற்காக 50 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்கவும் தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. நகர திட்டத்துறையில் பணியாற்றுவதற்காக அதிகாரிகள் ஏன் விரும்புகின்றனர் என்பதற்கு இப்போது பதில் கிடைத்துள்ளது. கடந்த 16 ஆண்டுகளில் மாநகராட்சிக்கு 40,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மோசடிக்கு யார் யார் காரணம் என்பதை குறிப்பிட்டு பாஜகவின் ரமேஷ் லோக் ஆயுக்தாவிடம் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 40,000 கோடி ரூபாய் ஊழல் குறித்து உயர்நிலை நிதித்துறை விசாரணை அல்லது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் சித்தராமையாவிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். குடியாத்தத்தில் தேமுதிக சார்பில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து மாநில பொதுக்குழு உறுப்பினர் நாகையா பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழச்சாறுகளை வழங்கினார். ஆண்டுதோறும் வெயில் அதிகரித்து காணப்படும் வேலூர் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் குடியாத்தம் நடுப்பேட்டையில் தேமுதிக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நாகையா கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழ வகைகள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். அதன் பின்னர் அன்னதானம் வழங்கினார். இதில் மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பென்னாகரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் மாவட்ட தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பென்னாகரம் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கஜேந்திரன் சட்டமன்ற நிகழ்வுகளை முடித்துக் கொண்டு நேற்று பென்னாகரத்திற்கு வந்தார். அப்போது கஜேந்திரனுக்கு கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று முதல் வேளையாக பென்னாகரத்தில் செயல்பட்டு வரும் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பென்னாகரம் சட்டமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவர்களிடமும் நோயாளிகளிடமும் சிகிச்சை முறைகள் குறித்தும் மருத்துவ வசதி வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உள்ள விஜய விநாயகர் சன்னதியில் தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் SP.K. தென்னரசு 108 தேங்காய்கள் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளார். புராண காலத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் கிளம்பி சரவண பொய்கையிலிருந்து தாமரை மலர்களில் விழுந்து 6 குழந்தைகளாக அவதரித்தனர். 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் 6 பேர் வளர்த்து வந்தனர். குறிப்பிட்ட வயதில் 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி 6 முகங்களுடன் ஒரு குழந்தையாக உருவாக்கினார். 6 குழந்தைகளையும் வளர்த்த கார்த்திகை பெண்கள் நட்சத்திர கூட்டங்களாக விளங்க வேண்டும் என சிவபெருமான் அருளினார். அதனால் மாதந்தோறும் கார்த்திகை என்னும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவதால் விரும்பிய வரங்களை முருகப்பெருமான் அருளுவதாக பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற தலமாக விளங்குகிறது. மேலும் புராண காலத்தில் பகீரதன் என்ற அரசன் வல்லக்கோட்டைக்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு இழந்த ராஜ்யத்தை பெற்றான் என்பதும், தேவர்களின் தலைவன் இந்திரன் வல்லக்கோட்டை முருகப்பெருமானை பூசித்து இந்திராணியை மணந்தான் என்பதும் வரலாறாக உள்ளது. இதனால் இத்திருக்கோவிலுக்கு 7 வாரங்கள் வந்து மாலைகள் சாற்றி முருகப்பெருமானை பூஜிப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதாகவும் சொந்த வீடுமனை கிடைப்பதாலும் அதிக அளவில் பக்தர்கள் வந்து வழிபடுகின்றனர்.
இந்நிலையில் வைகாசி மாத சனிக்கிழமைகளில் கிருத்திகையும் அமாவாசையும் ஒரே நாளில் வந்தமையால் கோவிலின் நடை திறக்கப்பட்டு அதிகாலை 4 மணிக்கு மூலவர் முன்பு கோபூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு காலை 5 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் ரோஜா, சாமந்தி, கதிர்பச்சை மலர் மாலைகளுடன் பட்டு அங்கி அணிந்து ராஜ அலங்காரத்தில் சுப்பிரமணிய சுவாமி காட்சியளித்தார். இதனையடுத்து 10 மணிக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு கலந்து கொண்டு தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக விஜய விநாயகர் சன்னதியில் 108 தேங்காய்கள் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். அப்போது கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் வரவேற்று பொன்னாடை அணிவித்து திருக்கோவில் பிரசாதங்களை வழங்கினார். திருக்கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு இனிப்பு, கேசரி பிரசாதங்களை சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு வழங்கினார். வைகாசி மாத கிருத்திகை அமாவாசையில் வல்லக்கோட்டை முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். நேர்த்திக்கடன் செலுத்திய பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் SPK தென்னரசு திருக்கோவிலுக்கு பின்புறம் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள முருகப்பெருமான் நந்தவனத்தில் முருகனின் வடிவமாய் வணங்கப்படுகின்ற 108 வேங்கை மரக்கன்றுகளை நட்டு வைத்து தண்ணீர் ஊற்றினார். விழாவிற்கான அடிப்படை வசதிகளை மண்டல இணை ஆணையர் குமரதுரையின் அறிவுரைப்படி திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார், அறங்காவலர் குழு தலைவர் செந்தில் தேவராஜ், அறங்காவலர்கள் விஜயகுமார், கலைசெல்வி கோபால், மோகனகிருஷ்ணன், செல்வகுமரன் ஆகியோர் செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இந்தியாவின் லட்சியங்கள் இனி அதன் எல்லைகளுக்குள் அடங்கியிருக்காது. நெதர்லாந்து நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. தமிழ்நாட்டில் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு, தமிழக பொறுப்பு ஆளுநர் ஒப்புதல். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கிடைத்ததும் டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் கமலஹாசன் சந்திப்பு. 3வது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதிகளுக்கு ரூபாய் 30,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.